சின்ன மருமகள் யுற்றமோ ஈஸ்வரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பொண்ணு இருந்துட்டு, அம்மா என்னம்மா பிளான் பண்ணியிருக்க? அந்த தமிழ் செல்வி கன்சீவா இல்லைன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும். என்னம்மா சொல்லிட்டு இருக்க? அங்க ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா உண்மையை சொல்லிடுவாங்க. அம்மா அவங்க எப்படிம்மா சொல்லுவாங்க? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கொடுக்குற மாதிரி கொடுத்து சொன்னா எல்லாம் சொல்லுவாங்கன்றாங்க. அப்புறமா ஈஸ்வரியும் அவங்க பொண்ணு சித்ராவுமே போறாங்க. அங்க போயிட்டு இது மாதிரி தாமரன்றவங்க இங்க வந்தாங்க இல்லையா, அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உண்மையாவே கன்சீவா இருக்காங்களா இல்ல கன்சீவா இருக்கிறத சொல்லிட்டு போய் சொல்ல சொன்னாங்களான்றாங்க. நர்ஸ் இருந்துட்டு நான் ஏன் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுன்றாங்க. இங்க பாருங்க, ஒருத்தரோட விஷயத்த யார்கிட்டையும் நாங்க சொல்றதா இல்லைன்றாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு தேவை பணம் தான் சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுக்குறாங்க. அந்த பணத்தை பார்த்ததுமே அந்த நர்ஸுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. இங்க பாருங்க, இதெல்லாம் நாங்க வாங்க மாட்டோம், ஃபர்ஸ்ட் இங்கிருந்து போறீங்கன்றாங்க. இந்த பணத்தை நீங்க வாங்கிக்கலாம், ஏன்னா உங்களுக்கு இப்ப இருக்கிற கஷ்டத்துக்கு இது உதவும் நினைக்கிறேன்றாங்க. நீங்க இந்த பணத்தை வாங்குற விஷயமா நான் யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த பணத்தை வாங்கிட்டு எனக்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னா போதும்ன்றாங்க. கன்சீவா இருக்காளா இல்லையா அதை மட்டும் சொல்லிடுங்கன்றாங்க. அந்த நர்ஸ் இருந்துட்டு பணத்தை வாங்கிட்டு அவங்க கன்சீவா இல்லைங்க, அவங்க கன்சீவா இருக்கிறதா சொல்லிட்டு பொய் சொன்னாங்க. அப்ப அந்த ஸ்கேன் அப்படின்றாங்க. அது எல்லாமும் சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ஈஸ்வரி பாத்தியடி எந்த அளவுக்கு பொய் சொல்லியிருக்கா அப்படின்றாங்க. சித்ரா இருந்துட்டு அம்மா உண்மையிலே என்னால நம்ப முடியல, அவ இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்றாங்க. பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க. அடுத்து ஈஸ்வரி என்ன செய்ய போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.